இது என்ன? ஆனா தேர்தலில் நிக்கிறத மட்டும் இவங்க தொப்பி போடுவாங்க, ஆனா தொழுவத்தை மட்டும் தொப்பி போட மாட்டாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப இவங்க முஸ்லிம்ங்க, ஆனா பேசுறதுல சொன்னா அல்லாஹ் பார்த்துப்பாங்க. ஆனா நம்ம சொன்னா நம்ம அல்லாஹ் பார்த்துக்க மாட்டோம், அவங்கள மட்டும் அல்லாஹ் பார்த்துப்பாங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, ஷரியத் விஷயத்தில் எவ்வளவு விடாயிருங்க, மார்க்க விஷயத்தில், குர்ஆன் ஹதீஸ் விஷயத்தில் எவ்வளவு பிரச்சனைகள். இன்னைக்கு மக்கள் குழம்பி போய் நிலவரத்தை தள்ளப்பட்டது இவர்களாலதான். சரி, அதோட விட்டாங்களா? இவங்க என்ன பண்ணாங்க? அரசியல் கட்சின்னு இவங்க வந்தாங்க. அதுல மனிதநேய மக்கள் கட்சி இவர் வச்சிட்டாரு. அதுல ஒருத்தர் என்ன பண்ணாரு? இந்திய தௌஹீத் ஜமாத் அவர் வந்தாரு. எத்தனை அமைப்பு இவங்க ஆரம்பிச்சது பாருங்க, 4 அமைப்பு 4 துண்டா போச்சு. எதுக்கு போனாங்க? சமூக நலனுக்காக போனாங்களா, இல்ல மறுமைக்காக போனாங்களா, இல்ல ஷரியத் விஷயத்துக்காக போனாங்களா? இவர்கள் பங்கு பிரச்சனைகள், பதவி பிரச்சனைகள், பதவி ஆசை பிடித்து இன்னைக்கு சமூகத்தை சின்ன பின்னமா ஆகி கொண்டு இன்னைக்கு தெருவில் நாங்கள் சண்டை போடுகிற நிலைமைக்கு இவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, நாங்கள் யாருக்கும் குற்றம் சொல்லுகிற வரவில்லை, நடந்த விஷயம் தான் சொல்லுகிறோம். ஆனால் எடுத்துக்கொண்டு அதுல பிரிஞ்ச அமைதி தான் ஒருத்தர் என்ன பண்றாரு? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு ஆல் இந்தியா முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கொண்டு வச்சுக்கிறாரு. இப்போ உருவாக்குது. ஒரு மாவட்டத்தில் பார்த்தா அந்த முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி இன்னொரு ஏதாவது ஜாயின் பண்ண அது ஒரு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். இதுல பிரிஞ்சவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு லெட்டர் எடுத்துட்டு ஒரு அரசியல்வாதி கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி நானும் ஒரு முஸ்லீம் அமைப்பு, நானும் ஒரு முஸ்லீம் அமைப்பு போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு மரியாதை கெட்டு போயிடுச்சு. கண்ணியத்திற்குரிய காகிதம் இருக்க வரைக்கும் இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு எத்தனை எம்எல்ஏகள் இருந்தாங்க. ஆனா இவர்கள் பேசுகிறார்கள், நாங்க இந்த சமூகத்துக்காக கடவுள் கொடுக்கிறோம், இந்த சமூகத்துக்காக நான் பாடுபடுவோம் சொல்லிட்டு மனிதநேய மக்கள் கட்சி வாங்குறாங்க. எத்தனை எம்எல்ஏ வாங்கினாங்க? 3 சீட் வாங்கினாங்க. சொல்லி காமிச்சிருந்தாங்க. இவங்க சமூகத்தை அடமானம் வைத்தார்கள், சமூகத்தை சின்னமில்லமாக்கிட்டாங்க. நாங்க 25 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ வாங்குவோம் சொல்லி ஆரம்பிச்சவங்க 3 எம்எல்ஏ பிச்சை எடுத்த மாதிரி 3 எம்எல்ஏ வாங்கிட்டு அதுல 2 எம்எல்ஏ ஜெயிச்சு உள்ள போயிருக்காங்க. 2 எம்எல்ஏ ஜெயிச்சு போயிட்டு இந்த சமூகத்துக்கு இவர்கள் என்ன செய்திருக்கார்கள்? இது அரசியல் மேடை கிடையாது. இங்க செஞ்ச குற்றத்தை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். சகோதரர்களே, இன்னைக்கு இந்த சமூகத்தை ஏமாற்றி கொண்டு இன்னைக்கு இருக்கார்கள். நாங்க இந்த கூட்டம் நாங்க அரசியல் கட்சிக்காகவோ இல்ல யாரும் ஆதரத்துக்காகவோ யாருக்கு சந்தோஷப்படுறதுக்காக கிடையாது. மறுமைக்காக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காகவும் இந்த தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் ஆரம்பித்தது. உலமாக்கள் ஷரியத் பற்றி பேசுவார்கள். நான் உலக நடப்பு பற்றி பேசத்தான் உங்ககிட்ட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம கொடுத்த இடத்துலதான் அவன் பூந்துட்டானதான் இதுக்கெல்லாம் நம்ம காரணம் ஆயிட்டு இன்னைக்கு தெருவுல நின்று நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ஆயிட்டோம். பள்ளியில உட்கார்ந்து பேசிய விஷயம் ரோடுக்கு வந்துட்டோம். இந்த விஷயம் எல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டிய அன்பான சார்களே, நான் சொல்லுகிற பணிவாண்ட வேண்டுகோள் என்னென்றால், கண்டிப்பாக மரணம் என்று ஒன்று இருக்கிறது, அதுக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். அந்த மரணம் விட்டால் கண்டிப்பாக அல்லாஹ்விடம் போய் நாம் அனைவரும் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு நொடிக்கும், ஒரு மணிக்கும், ஒரு நாளுக்கும், ஒரு காசுக்கும், ஒரு விஷயத்துக்கும் அல்லாஹ்விடம் நாம் பதில் சொல்லக்கூடிய இருக்கிறோம் என்று உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.